வணக்கம். இன்றைக்கி பீஸா அந்த திரைப்படத்தோட விமர்சனத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். கார்த்திக் சுப்பராஜ் அவர் அதுக்கு டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. லியோ ஜான்பால் எடிட்டிங் பண்ணியிருக்காரு. கோபி அமர்நாத் அப்படிங்கிற வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. சந்தோஷ் நாராயணன் அட்டகத்தி மியூசிக் டைரக்டர், அவர் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்ஷன் பிஜிஎம் அதெல்லாம் பண்ணியிருக்காரு. எல்லோரும் பிராண்ட் நியூ டீம், பிராண்ட் நியூ கான்செப்ட், ஒரு மாதிரி பிராண்ட் நியூ ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 50% படம் இன்ஸ்பயர்டு அப்படின்னு காப்பி அடித்து அதை வந்து புதுசாக ஒரு பெயிண்ட் அடிச்சுட்டு இது வந்து பிராண்ட் நியூ அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது கிடையாது. இது நிச்சயமாக ஒரிஜினல் அத்தன்டிக் பிராண்ட் நியூ ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். படத்தில் போய் உட்காந்தோடனே ஒரு 15 நிமிஷத்துலேயே தெரிஞ்சிருச்சு, ஓகே இந்த படம் வந்து ஒரு மாதிரி குவாலிட்டியான படம், ரொம்ப வந்து ஹார்ட் ஒர்க் உள்ளே போயிருக்கு அப்படிங்கிறது வந்து தெளிவாக தெரியுது. ஏன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவ்வளோ சூப்பராக இருக்குது. வரும் பாடல்களும் சரி, காட்சி அமைப்புகளும் சரி, சினிமாட்டோகிராஃபி எக்ஸலண்ட் சினிமாட்டோகிராஃபி. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டார்ச் லைட்லேயே தான் அந்த மொத்த லைட்டிங்குமே அந்த டார்ச் லைட் தான் இருக்கும். ஸோ அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அந்த கதையை நகரும், அதை வந்து நம்ம கரெக்டாக சினிமாட்டோகிராஃபி வந்து அதை கரெக்டாக கவர் பண்ணணும். அதில் வந்து ஆக்ஷன்ஸ் அத்தனையும் உள்ளே இருக்கும். ஸோ அதை வச்சு எக்ஸலண்ட்டுங்க, எக்ஸலண்ட். அது எக்ஸலண்ட்டுங்கிறது கம்மியாக நான் எதுவுமே சொல்ல முடியாது. அந்தளவுக்கு வந்து கோபி அமர்நாத் அவர் பண்ணியிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப். லியோ ஜான்பாலினுடைய எடிட்டிங், இந்த படம் வந்து ரொம்ப ஸ்லிக்குங்க, அண்டர் 2 ஹவர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இருக்கிறப்ப வந்து இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான கதை, மல்டி லேயர்டு கதை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தாட்டு பார்க்குறப்பவும் ஒவ்வொரு மீனிங் உங்களுக்கு வந்து புலப்பட்டாலும் படலாம். அப்படி இருக்கிற ஒரு தெளிவான இழைச்சி பண்ண ஒரு கதை. அப்படி இருக்கிறப்ப வந்து நீங்கள் வந்து ஒரு ஃப்ரேமை வந்து நீங்கள் மாற்றி போட்டாலும், ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணாலும் கதையினுடைய அர்த்தமே மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறப்ப வந்து ரொம்ப வந்து கண்ணில் விளக்கணை விட்டுட்டு வந்து எடிட்டிங் பண்ணியிருக்கார் லியோ ஜான்பால். இது வந்து அவர் ஃபஸ்ட்டு படம் அப்படின்னு வந்து நம்பவே முடியல. ஃபஸ்ட்டு படம் தான் நினைக்கிறேன். ஸோ அவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். சந்தோஷ் நாராயணன் எக்ஸ்ட்ராடினரி பேக்ரவுண்ட் மியூசிக். மேலே வந்து ஒரு மாடியில் போயிட்டு பேய் மாதிரி ஒன்று ரொம்ப டம்னு அடிக்கும். அதெல்லாம் வந்து நல்ல, எங்களுக்கு 7.1 ஸ்பீக்கர் இல்லை, சாதாரண தேட்டர் தான். பட் அந்த தேட்டர்லாம் பார்த்தா ரொம்ப பயந்துருவோங்க. நிச்சயமாக அது வந்து நிச்சயமாக தெரியுது. ஏன்னா அவ்வளவு தெளிவான ஒரு மாதிரி கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. அவரோட மியூசிக்கும் சரி, பேக்ரவுண்டும் சரி, ஒரு மாதிரி கைண்ட் ஆஃப் சுப்பீரியர். அது வந்து நம்ம காதுகளுக்கு வந்து டக்குன்னு புலப்படுதுங்க. பயங்கரமான ஹார்ட் ஒர்க் இந்த படம் பூரா. அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இது கண்டிப்பாக வந்து அதுவும் ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து சூப்பராக பண்ணியிருக்கார் சந்தோஷ் நாராயணன். இன்னும் பாடல்கள் அத்தனையுமே வந்து நீங்கள் சாங்ஸாக வரல, பட் தென் இந்த மாதிரி படத்துக்கு வந்து அது வர்றது வந்து நியாயமில்லை அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ அது வந்து இட்ஸ் எ டைரக்டர்ஸ் டெசிஷன் இல்லையா? ஸோ டெசிஷன் கரெக்டாக தான் எடுத்திருக்காரு கார்த்திக் சுப்பராஜ். 27 வயசு பையன் கார்த்திக் சுப்பராஜ். நல்ல சக்ஸஸ்ஃபுல் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். பட் தென் அதை விட்டுட்டு டைரக்ஷன் பக்கம் வந்தவர். அவங்க அம்மா அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க அம்மா அப்பா வந்து இப்படி நீ போடா மனசுக்கு பிடிச்சதை பண்ணு அப்படின்னு சொல்லலைன்னா மேபி இன்னைக்கு டைரக்டர் ஆகிருக்க மாட்டார். அதுக்கு தான் வந்து மேபி அந்த ஃபஸ்ட்டு இன்ட்ரோலேயே வந்து அவங்க அம்மா அப்பா ஃபோட்டோவை போட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் கார்த்திக் சுப்பராஜ். ஸோ இந்த மாதிரி அம்மா அப்பாக்கள் நிறைய வரணும் தமிழ்நாட்டில். முன்னுக்கு வந்து அவங்கவுங்க பிள்ளைகள் அவங்கவுங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்து பண்ணப்படணும். இப்போ இன்றைக்கி ஒரு நல்ல டைரக்டர் தமிழ் சினிமா கிடச்சிட்டார் இல்லைங்களா? ஸோ அது மாதிரி நடக்கலாம். ஆக மொத்தத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் வந்துங்க ஒரு பயங்கரமான கோஸ்ட்டு அப்படி இப்படின்ட்டு ஒரு மாதிரி வந்து டெரராக போகுது. பட் நம்ம வந்து ஒரு மாதிரி கெஸ்ஸுக்கு கூட வந்துடுவோம், ஓகே இது வந்து ஒரு கோஸ்ட் ஃபிலிமா அப்படிங்கிற மாதிரி. அப்படி வர்றப்போ வந்து டக்குன்னு தூக்குவார் டைரக்டர், த்ரில்லராக மாற்றுவார். ஸோ மாற்றி உள்ளே கொண்டு போகும்போது எதுவுமே கன்ஃபியூஸே ஆகாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த விஷயமே பெருசாக கன்ஃபியூஸ் ஆகாது. ரொம்ப தெளிவாக ஸ்க்ரீன் பிளே இருக்குது. அந்த கடைசிக்கு போய் ஒரு ட்விஸ்ட் வந்து முடியும். அது வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த கடைசி ட்விஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்பட்டுருவீங்க. ஒரு 27 வயசு பையன் வந்து இவ்வளோ யோசிக்கிறான் அப்படின்னா வந்து நம்மளுடைய இந்த ஜென்ரேஷனுடைய மைண்ட் செட்டு, தாட் ப்ராசஸ் வந்து எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த படம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டுங்க. ரொம்ப ரொம்ப ஷார்ப், எல்லாத்துலேயும் வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக பண்ணியிருக்கார் கார்த்திக் சுப்பராஜ். ஸோ கங்க்ராட்ஸ். ஏன்னா இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம். இது நிச்சயமாக குழந்தைகள் பார்க்குறதுக்கான படம் இது நிச்சயமாக இல்லை. பட் பெரியவங்க எல்லாரும் எல்லா கிளாஸுக்கும் இது வந்து பிடிக்கும். உங்களை பயமுறுத்தும். எப்படி சொல்கிறது, இந்த பிஸா வந்து இந்த பிஸாவில் சோர்னஸும் இருக்கும், ஸ்வீட்னஸும் இருக்கும். கிட்டத்தட்ட எல்லா வகையான அந்த உணர்வுகளும் கலந்த ஒரு அருமையான படையல் இந்த பிஸா. அதை வந்து உண்ண வந்து எப்படி சொல்கிறது, ஆனந்தம் தான் நமக்கு நிச்சயமாக சொல்ல முடியும். ஸோ ப்ளீஸ் எல்லோரும் போய் தேட்டரில் போய் உட்காந்து
படத்தை வந்து பார்த்து இவங்கள மாதிரி ஆட்களுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு நல்ல ஒரிஜினல் தமிழ் சினிமாவை கொடுக்க வல்ல ஆட்கள் இவங்க. பெரிய அதாவது வந்து சும்மா வந்து சொல்வீரர்கள் இல்லாமல் உட்காந்துட்டு டமாரம் அடிக்காமல் ரொம்ப சைலண்ட்டாக குவாலிட்டியை மட்டும் ஸ்ட்ரெஸ் பண்ணி இப்படி ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்கிறதுலேருந்தே வந்து அவங்களுடைய ஆம்பிஷன் என்ன அப்படிங்கிறது வந்து கிளியராக தெரியுது. ஸோ ஆஸ் 25-30 இருக்கிறீங்கன்னா இவங்கள மாதிரி ஆட்களையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் திஸ் ஃபிலிம். போய் தயவுசெய்து பாருங்கள். இந்த படத்திற்கு என்னுடைய ரேட்டிங் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக 5க்கு 4 தருவேன். இன்ஃபேக்ட் அவருடைய வயசுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கன்சிடர் பண்ணோம்னா 5க்கு 5 கூட கொடுத்துடலாம். பட் 5க்கு 4 நிச்சயமாக இந்த படம் ஒரு பிக் தம்ஸ் அப் இந்த படத்துக்கு. போய் எல்லோரும் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணிவிட்டு வந்து ஃபீட்பேக் இதாக இந்த கமெண்ட் செக்ஷன் இருக்குல்ல, அதில் வந்துட்டு எப்படி இருந்தது, எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறது வந்து தயவுசெய்து வந்து எழுதுங்க. ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பட்டன் இருக்குது, கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். என்னுடைய இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வலது கார்னரில், அதாவது உங்களுடைய இடது கார்னரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை எப்போவுமே வரவேற்கப்படுகின்றன. முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய ஃபேன் பேஜில் வந்து ஃபேன் ஆகுங்க. முடிந்த அளவுக்கு வந்து என்னாலான சினிமா பற்றிய செய்திகளை வந்து உங்களுக்கு வந்து பகிர்ந்து கொள்ள வந்து நான் முயல்கிறேன். மீண்டும் ஒரு விமர்சனம், வீடியோ இல்லாட்டி முன்னோட்டத்துடன் கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.